சுற்றுலா பயணிகள் அதிகமாக போகக்கூடிய முதல் 5 நாடுகள் எந்தெந்த நாடுகள்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய 5 நாடுகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த நாட்டுக்கு போலாம்ப்பா, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டூரிஸ்ட் படையெடுத்து போக தான் செய்றாங்க. 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்டலி. இட்டலி பொறுத்தவரையில யூரோப்ல ஒரு மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கு. இட்டாலியன் ரெனைசன்ஸ், இட்டாலியன் ஹிஸ்டரி, ரொமானியர்கள் இருக்கக்கூடிய நாடு தான் இந்த இட்டலி. ரோமானியர்கள் ஆரிஜினேட் ஆகி வந்த நாடு தான் இந்த இட்டலி. ரோமன்ஸ் ஹிஸ்டரி படிச்சாலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்க வாழ்ந்த இடத்த பார்க்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே போல நிறைய கிறிஸ்டியன் ரெஃபரன்சஸ் ஆக இருக்கட்டும், கிறிஸ்டியன் வரலாறு கிறிஸ்துவர்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான நாடாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சர்ச்சஸ் ஆக இருக்கட்டும், கேத்தலிக் சர்ச்சஸ் எல்லாமே வந்து பயங்கரமா இருக்கும். அவங்களோட ஆர்கிடெக்சராக இருக்கட்டும் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அந்த கொலோசியம், அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ல அந்த கொலோசியம், அப்புறம் இன்னும் நிறைய ட்ரெவி ஃபவுண்டனா இருக்கட்டும், நிறைய இடங்கள் சொல்லலாம். அங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். அப்படியே ஒரு அழகா வெஸ்பா மாதிரி ஒரு பைக்கை ரெண்ட் எடுத்துட்டு அப்படியே அந்த ஊர்ல வந்து உலாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இட்டலி அண்ட் நார்த் இட்டலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிச்சு இந்த டவர் ஆஃப் பிசா பாக்குறாங்க. அதே போல இந்த நேபிள்ஸ் பாக்குறாங்க. இந்த சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு நாடாக தான் இருக்கு இட்டலி. இந்த இட்டலியில எவ்வளவு விசிட்டர்ஸ் வராங்க வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 64.5 மில்லியன் விசிட்டர்ஸ் ஆக சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதிகப்படியாக விசிட்டர்ஸ் வரக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்கு. 4வது இடத்துல சைனா இருக்கு. சைனா நமக்கு வந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் வருஷம் வருஷம் கூஞ்சு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கு. நிறைய பேர் ஃபுட், அந்த அத்தென்டிக் சைனீஸ் ஃபுட் சாப்பிடறதுக்காகவே வந்து போறாங்க. இந்த நாட்டுல எவ்வளவு அளவுக்கு டூரிஸ்ட் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது 65.7 மில்லியன் விசிட்டர்ஸ் சொல்றாங்க. எப்பா எவ்வளோங்க, எவ்வளோ பேருங்க வந்து பார்த்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா சைனா ரொம்பவே ஒரு சூப்பரான நாடாக இருக்கு. பாப்புலேட்டட், ஹைலி பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இருக்கு. அதே போல நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்கு. 3வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுஎஸ்ஏ தான். யுஎஸ்ஏ பொறுத்தவரையில பரப்பளவுல மிகப்பெரிய நாடாக இருக்கு. பாப்புலேஷன் ஜனத்தொகையிலும் ரொம்பவே ஒரு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. அதே போல டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் வந்து குவிஞ்சு கடக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து அவங்களுக்கு அவ்வளோ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கறதுக்குள்ளேயே நமக்கு டயர்ட் ஆயிடும் போல இருக்கு. கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட 50 கிட்ட ஸ்டேட்ஸ் மட்டுமே 50 கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க டூரிஸ்ட் அதிகப்படியாக வராங்க. அதே போல வேலை தேடி படிக்கிறதுக்கு நிறைய பேர் வரதையும் தாண்டி டூரிஸ்டும் அதிகப்படியாக வராங்க. எவ்வளவு அளவுக்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 79.3 மில்லியன் விசிட்டர்ஸ் சொல்றாங்க. அந்த அளவுக்கு டூரிஸ்ட் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்கு யுஎஸ்ஏ. 2வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின். ஸ்பெயின் பொறுத்தவரையில இதுவுமே யூரோப் கண்ட்ரீஸ்ல ஒரு முக்கியமான நாடாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பானிஷ் கல்ச்சர், ஸ்பானிஷ் ஃபுட் சாப்பிடறதுக்காகவே நிறைய பேர் போறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பீச்சஸ் ஆக இருக்கட்டும், பார்சிலோனா இந்த ஃபுட்பால் லவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேவரட் ஸ்பாட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க போய் ஏதாவது ஒரு சூவனியர் வாங்கிட்டு போயிடலாம்ப்பா, ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கல்லு நாச்சும் பொறுக்கிட்டு போயிடலாம்ப்பா, அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல இருக்கிற கல்லை நாச்சும் பொறுக்கிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஸ்பெயின் வந்து 2வது இடத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 83.7 மில்லியன் விசிட்டர்ஸ் ஆக சொல்றாங்க. ஃபைனலா முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இதை பத்தி நான் பண்ணியிருக்கேன். அப்பயும் பிரான்ஸ் தான் முதல் இடத்துல இருக்கு. இப்ப 2025ஆம் ஆண்டு வெளியிட்ட தகவல் படி அப்பயும் பிரான்ஸ் தான் முதல் இடத்துல இருக்கு. பிரான்ஸ் தான். பிரான்ஸ்ல வரக்கூடிய விசிட்டர்ஸோட எண்ணிக்கை 89.4 மில்லியன் ஆக சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மியூசியம், அதோட ப்ரொனன்சியேஷன் நமக்கு பிரெஞ்சு ப்ரொனன்சியேஷன் வராது. அங்க இருக்கக்கூடிய அந்த மோனலிசா பெயிண்டிங் இருக்கும்ல, அந்த மியூசியமாக இருக்கட்டும், லூவா அப்படின்னு சொல்லுவாங்க, லூவர்ன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா பிரெஞ்சு ப்ரொனன்சியேஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் ஐஃபில் டவர், இதுவாக இருக்கட்டும், நாட்ரடாமா இருக்கட்டும், இதுவுமே ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி நிறைய ஸ்பாட்ஸ் அங்க பிரெஞ்சு கல்ச்சர், பிரெஞ்சு ஹிஸ்டரி சார்ந்த இடங்கள் இருக்கதான் செய்யுது. பிரெஞ்சு மூவி லவர்ஸும் அங்க அதிகப்படியாக இருக்காங்க. இந்த மூவி தியேட்டர்ஸ்க்கும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நிறைய பேர் ஆசைப்படதான் செய்யறாங்க. பிரான்ஸ் தான் முதல் இடத்துல இருக்கு. இந்த வீடியோல டாப் 5 டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் அதிகமாக போகக்கூடிய நாடுகள் பத்தி தான் பார்த்தோம். இதை பத்தி உங்கள் கருத்து என்ன என்பதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.